என் அன்பு குழந்தையே, நீ ஏன் கலங்குகிறாய்? உன் கண்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் அறிவேன். உன் நெஞ்சில் தேங்கி நிற்கும் பாரத்தை நான் உணர்கிறேன். உலகம் உன்னை கைவிட்டு விட்டதாகவோ தனிமையில் தவிப்பதாகவோ நீ எண்ணலாம். ஆனால் உண்மையைச் சொல்கிறேன் கேள். நீ ஒதுக்கப்படவில்லை, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு சிற்பி கரடுமுரடான கல்லை உளியால் செதுக்கும்போது அக்கல் வலிப்பதாக நினைக்கலாம். ஆனால் அந்தச் சிற்பியோ அதற்குள் ஒரு அழகான தெய்வத்தைக் கண்டு கொண்டிருப்பான். உனக்கு இப்போது நடக்கும் சோதனைகள் உன்னை தண்டிப்பதற்கல்ல, உன்னை தூய்மைப்படுத்தி என்னிடம் சேர்ப்பதற்கான தவம். உன் வாழ்வின் இருண்ட பக்கங்களில் நான் உன் நிழலாக நடந்து கொண்டிருக்கிறேன். உன் மௌனமான பிரார்த்தனைகளை நான் செவிமடுக்கிறேன். நீ வீழ்ந்திருப்பதாக நினைக்கும் இடமே நான் உன்னை தாங்கிப் பிடிக்கும் இடம். அஞ்சாதே. உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன் தலைவன் நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருட்பார்வை உன்மீது பட்டதால்தான் நீ இன்று என்னை தேடி வந்திருக்கிறாய். இனி உன் பாரம் என்னுடையது, உன் பயணம் என் கையில். அமைதியாக இரு, நான் நடத்துகிறேன். மகனே, மகளே, கலங்காதே. இதோ உனக்கு மிக அருகில், உன் மூச்சுக் காற்றை விடவும் நெருக்கமாக நான் இருக்கிறேன். நீ தனிமையில் அமர்ந்து உன் துயரங்களை யாரிடம் சொல்வதென்று தெரியாமல் இருட்டில் சிந்துகின்ற ஒவ்வொரு விழித்துளியையும் நான் என் கரங்களால் ஏந்திக் கொள்கிறேன். உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்ட போதும், உன் அன்பை உதாசீனப்படுத்திய போதும், நீ அடைந்த அந்த மௌனமான வலியை நான் உணர்ந்தேன். உன் வாழ்வில் இப்போது வீசும் புயலைக் கண்டு அஞ்சாதே. கடலில் அலைகள் ஓய்வதே இல்லை, ஆனால் அந்த அலைகளுக்கு அடியில் ஆழ்கடல் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். அதுபோலவே உன் வெளிவாழ்வில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் உன் ஆன்மா என்னோடு இணைந்திருக்கும் வரை உன்னை எதுவும் அசைக்க முடியாது. நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள் அனைத்தையும் இப்போது என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற பாரத்தை நீ ஏன் சுமக்கிறாய்? பிரபஞ்சத்தையே இயக்கும் என்னிடம் உன் கவலைகளை ஒப்படைத்துவிடு. ஒரு தந்தை தன் குழந்தையை எப்படி காப்பாரோ அப்படியே நான் உன்னை தீயவற்றிலிருந்து காப்பேன். உன் வாழ்வில் சில கதவுகள் அடைக்கப்படுகின்றன என்றால் உனக்கு தகுதியான சிறந்ததொரு கதவை திறக்கவே நான் அவ்வாறு செய்கிறேன். தங்கம் நெருப்பில் வாடாமல் பிரகாசிப்பதில்லை, சிற்பம் ஒளியடி படாமல் சிலையாவதில்லை. நீ இப்போது அனுபவிக்கும் இந்தச் சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னைச் செதுக்கி ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுவதற்காகவே. எப்போது என் கஷ்டங்கள் தீரும் என்று நீ கேட்கிறாய். காலம் கனிந்து வரும்போது நீ இழந்ததை விட பன்மடங்கு மேலான ஒன்றை நான் உனக்குத் தருவேன். அதுவரை பொறுமையோடும் என் மீது நம்பிக்கையோடும் இரு. உன் இதயம் நமசிவாய என்று உச்சரிக்கும் போதெல்லாம் என் திருவருள் உன்னை ஒரு கவசமாகச் சூழ்ந்து கொள்ளும். துயர இருள் நீங்கி உன் வாழ்வில் மகிழ்ச்சி எனும் பேரொளி வீசப்போகும் தருணம் வெகு தொலைவில் இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், என்றும் இருப்பேன். பயத்தை விடு, என் அன்பில் திளைத்திரு. காலமே மருந்து, காலச்சக்கரத்தின் ரகசியமும் கனிவும். என் அன்பு மகனே, மகளே, இன்று உன் இதயத்தைச் சுட்டெரிக்கும் அந்தத் துயரம் காலப்போக்கில் ஒரு சிறு தழும்பாக கூட மிஞ்சாது என்பதை நீ அறிவாயா? காலத்தின் வேகத்தில் கவலைகள் கரைந்து போகும் என்பதே பிரபஞ்சத்தின் மாறாத விதி. என் கையில் இருக்கும் உடுக்கையின் ஓசை ஒவ்வொரு நொடியும் பழையன அழிந்து புதியன பிறப்பதையே பறைசாற்றுகிறது. இன்று உன்னை அழ வைக்கும் ஒரு விஷயம் சில ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும்போது இதற்காகவா அவ்வளவு அழுதோம் என்று உன்னையே வியக்க வைக்கும். காலம் என்பது வெறும் எண்கள் அல்ல, அது காயங்களை ஆற்றும் ஒரு தெய்வீக மருந்து. இப்போது உனக்கு ஒரு சிறிய கதையைச் சொல்கிறேன் கேள். முன்பு ஒரு காலத்தில் ஒரு மன்னன் தன் அமைச்சரிடம் துக்கத்தில் இருக்கும்போது பார்த்தால் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அதே சமயம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது பார்த்தால் கவலையைத் தரக்கூடியதாகவும் ஒரு வாசகத்தை எனக்குத் தாருங்கள் என்று கேட்டான். அந்த அமைச்சர் ஒரு மோதிரத்தைச் செய்து அதில் ஒரு வாசகத்தை எழுதி மன்னனிடம் கொடுத்தார். அந்த வாசகம் இதுதான்: இதுவும் கடந்து போகும். மன்னன் போரில் தோற்று காட்டில் ஒளிந்திருந்து பசியோடும் வலியோடும் வாடியபோது அந்த மோதிரத்தை பார்த்தான். இதுவும் கடந்து போகும் என்ற வாசகம் அவனுக்கு பெரும் நம்பிக்கையை தந்தது. காலம் மாறியது, மீண்டும் போரிட்டு வென்றான். பெரும் புகழோடும் ஆடல் பாடலோடும் அரியணையில் அமர்ந்து வெற்றிக்குக் கொண்டாட்டத்தில் இருந்தபோது மீண்டும் அதே மோதிரத்தை பார்த்தான். இந்த மகிழ்ச்சியும் நிலையானது அல்ல, இதுவும் கடந்து போகும் என்ற உண்மை அவனது அகந்தையை அடக்கி அவனை அமைதிப்படுத்தியது. மகனே, உன் வாழ்விலும் இப்போது இருப்பது ஒரு காலகட்டம் மட்டுமே. இதுவே உன் வாழ்க்கை அல்ல. இன்று உன்னைச் சூழ்ந்திருக்கும் இருள் நாளை உதயமாகப் போகும் சூரியனை தடுக்க முடியாது.
என் நெற்றிக்கண் காலத்தை கடந்தது என்றாலும் உன் போன்ற பக்தர்களுக்காக நான் காலத்தின் வடிவாகவும் மகாலட்சுமி மகாலோகன் இருக்கிறேன். நதி ஓடிக்கொண்டே இருப்பதால்தான் அது தூய்மையாக இருக்கிறது. உன் வாழ்வும் ஒரு நதி போன்றது. ஓரிடத்தில் தேங்கிவிடாதே. காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும். இன்று எனக்குச் சாதகமாக இல்லை என்று நீ வருந்தும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான ஒரு பெரிய வெற்றியை நான் காலத்தின் கருப்பையில் உருவாக்கி வருகிறேன். விதை மண்ணுக்குள் இருட்டில் கிடக்கும் காலம்தான் அது விருட்சமாக வளர்வதற்கான தயாரிப்பு நேரம். உன் அமைதியும் பொறுமையுமே நீ எனக்குத் தரும் மிகப்பெரிய காணிக்கை. கலங்காதே, காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. நல்லவை உன்னை வந்தடையும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. பயத்தை விடு, அபயக்கரம் நீட்டும் அருட்கடல். என் அன்பு குழந்தையே, உன் இதயத் துடிப்பில் ஒரு நடுக்கத்தை நான் உணர்கிறேன். நாளை என்ன நடக்குமோ, யார் என்னை வீழ்த்தப் பார்க்கிறார்களோ, இந்த உலகம் என்னை அழித்து விடுமோ என்ற அச்சங்கள் உன்னை அரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒன்று கேள், பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமாக இருக்கும் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்காக இந்த அச்சம்? நான் உன் கையை பிடித்துக் கொண்டிருக்கும்போது உன்னைச் சுற்றியுள்ள இருளை பார்த்து கலங்காதே. அந்த இருளையும் படைத்தவன் நானே. யமனுக்கும் யமனாய், காலனுக்கும் காலனாய், காலசம்ஹார மூர்த்தியாய் நான் இருக்கும்போது உன்னை தீண்ட எந்த தீய சக்திக்குத் துணிவு வரும்? உன் பயம் என்பது ஒரு மாயத்திரை. அந்த திரையை விலக்கி என் முகத்தைப் பார். அங்கே நீ காண்பது பேரமைதியையும் அபயத்தையும் மட்டுமே. உன் பயத்தைப் போக்க என் பக்தன் மார்க்கண்டேயனின் கதையை நினைவுகூர். மார்க்கண்டேயனுக்கு 16 வயது மட்டுமே ஆயுள் என்று விதி இருந்தது. அவனது ஆயுள் முடியும் நாள் வந்தபோது காலன், யமன், பாசக்கயிற்றோடு அவன் உயிரை பறிக்க வந்தான். மார்க்கண்டேயன் அலறித் துடிக்கவில்லை, அஞ்சி ஓடவில்லை. அவன் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவன் என் லிங்கத் திருமேனியை இறுகக் கட்டித் தழுவிக்கொண்டான். யமன் வீசிய பாசக்கயிறு என் மீதும் விழுந்தது. என் பக்தனைத் தொட முற்பட்ட காலனை நான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு என் காலால் உதைத்து வீழ்த்தினேன். மரணத்திற்கே மரணமாய் நின்று நின்றேன். என் தஞ்சம் புகுந்த அந்தச் சிறுவனுக்கு என்றும் 16 என்று மரணமில்லா வாழ்வை அளித்தேன். மகனே, மகளே, மார்க்கண்டேயன் தழுவியது அந்தச் சிலையை அல்ல, அவன் என் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை. நீயும் உன் பயங்கள் வரும்போது உன் மனதால் என்னை இறுகப் பற்றிக்கொள். உன்னைச் சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள், பொறாமை, வஞ்சகம், தோல்வி பயம், இவை அனைத்தும் யமன் வீசும் பாசக்கயிறுகள் போன்றவை. ஆனால் நீ என் நிழலில் இருக்கும் வரை அந்த பாசக்கயிறுகள் உன்னை தீண்டாது. அவை என்னைத்தான் தொடும். யார் உனக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்தாலும், எந்தச் சூழ்நிலை உன்னை அச்சுறுத்தினாலும், ஈசன் என்னோடு இருக்கிறான் என்ற ஒற்றைச் சிந்தனை உனக்குள் ஓங்கட்டும். சிங்கத்தின் குழந்தை என்றும் பயப்படுவதில்லை. நீ என் பிள்ளை. உன் அச்சங்களை நெருப்பிலிட்ட தூசியைப் போல நான் எரித்து விடுவேன். நிமிர்ந்து நில், தைரியமாக உன் கடமையைச் செய். உன் பின்னால் நான் ஒரு பெரும் மலையென நின்று உன்னை காப்பேன். பயம் உன்னை ஆள அனுமதிக்காதே. பக்தியால் பயத்தை வென்றுவிடு. பொறுமையின் வலிமை, மௌனத்தில் விளையும் மகத்துவம். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த காலம் உனக்கு ஒரு பெரும் சுமையாகத் தோன்றலாம். ஏன் இன்னும் விடிவு வரவில்லை? எல்லோரும் முன்னேறும்போது நான் மட்டும் ஏன் தேங்கி நிற்கிறேன் என்று உன் மனம் ஏங்கித் தவிப்பதை நான் காண்கிறேன். ஆனால் உனக்கு ஒன்று சொல்லவா? பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அற்புதங்கள் அனைத்தும் மௌனத்திலும் பொறுமையிலும் தான் உருவாகின்றன. நீ ஒரு விதையை தானாகவே மண்ணுக்குள் புதைத்துக் கொள்வதை பார்த்திருக்கிறாயா? அந்த விதை மண்ணுக்குள் போகும்போது உலகம் அதை முடிவு என்று நினைக்கும். இருட்டில், ஈரப்பதத்தில், தனிமையில் அந்த விதை சிதைந்து போவதாகவே தோன்றும். ஆனால் அந்த இருட்டுதான் அந்த விதைக்குத் தேவையான கருப்பை. அங்கேதான் அது தன் பழைய வடிவத்தை அழித்து வேர்களை ஆழமாகப் பாய்ச்சி ஒரு மகா விருட்சமாக, பெரிய மரமாக உருவெடுக்கத் தயாராகிறது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த தனிமையும் காத்திருப்பு காலமும் உன்னை புதைப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு விருட்சமாக வளர்ப்பதற்காக நான் செய்த ஏற்பாடு. பொறுமை என்பது சும்மா இருப்பதல்ல, அது ஒரு தவம். ஒரு குயவன் மண்பாண்டம் செய்யும்போது அந்த மண்ணை அடித்து பிசைந்து சக்கரத்தில் வைத்துச் சுழற்றுகிறான். அந்த மண் வலி தாங்க முடியவில்லையே என்று சிதறி ஓடினால் அதனால் ஒரு அழகான பாண்டமாக மாற முடியாது. அதுபோலவே நான் உன்னை இப்போது செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ மௌனமாக பொறுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் உன் அகங்காரத்தை அழித்து உனக்குள் ஒரு தெய்வீக வலிமையை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன்னை பார்த்து ஏளனம் செய்யலாம், உன்னால் முடியாது என்று சொல்லலாம். அவர்கள் பேசுவதை காதில் வாங்காதே.
இமயமலை எவ்வளவு காற்று வீசினாலும் அசைந்து கொடுப்பதில்லை. அதுபோல உன் இலட்சியத்திலும் என் மீதான பக்தியிலும் உறுதியாக இரு. அவசரப்பட்டு பறிக்கப்படும் கனி சுவைப்பதில்லை. அது தானாகக் கனிந்து விழும்போது தான் தேவாமிர்தமாக இருக்கும். உன் வாழ்வில் நான் தரப்போகும் அந்த பெரிய மாற்றத்திற்காக உன்னை நான் தயார் செய்கிறேன். இப்போது நீ சிந்தும் கண்ணீரும் காட்டும் பொறுமையும் வீண் போகாது. காலம் வரும்போது நீ ஒரு மாபெரும் சக்தியாக எழுந்து நிற்பாய். அன்று நீ உணர்வாய், இந்த காத்திருப்பு காலம்தான் உன்னை இவ்வளவு வலிமையானவனாக மாற்றியது என்று. பொறுமையாக இரு மகனே, மகளே. ஆழமான வேர் கொண்ட மரத்தை எந்தப் புயலாலும் சாய்க்க முடியாது. உனக்கான விடியல் என் கையில் இருக்கிறது. அது மிகச் சரியாக, மிக அழகாக உன்னை வந்தடையும். அன்பு மட்டுமே நிலையானது, நிபந்தனையற்ற பேரருள். என் ஆருயிர் மகனே, மகளே, இந்த உலகம் அன்பினால் ஆனது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உலகம் காட்டும் அன்பு பெரும்பாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை சார்ந்தே இருக்கிறது. நீ எனக்கு என்ன செய்வாய் என்ற கேள்விக்கு பின்பே உலகப் பற்றுகள் உன்னை தேடி வருகின்றன. அந்த எதிர்பார்ப்பு பொய்க்கும்போது நீ ஏமாற்றப்படுகிறாய், உன் இதயம் காயப்படுகிறது. ஆனால் என் அன்பு அப்படிப்பட்டதல்ல. நான் உன்னிடம் எதையும் கேட்பதில்லை. நீ எனக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களையோ பட்டாடைகளையோ தரத் தேவையில்லை. ஒரு பிடி அருகம்புல்லும் ஒரு சொட்டுத் தண்ணீரும், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு கலந்த உன் கண்ணீரும் எனக்குப் போதும். நீ என்னிடம் காட்டும் ஒரு சிறு துளி அன்பிற்கு ஈடாக நான் உனக்கு கடல் அளவு கருணையை வாரி வழங்குவேன். உலகப் பற்றுகள் மேகம் போன்றது, அவை கலைந்து போகும். ஆனால் என் அருள் ஆகாயம் போன்றது, அது உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும். நீ தவறு செய்தாலும் தடம் மாறினாலும் ஒரு தந்தை தன் குழந்தையை அரவணைப்பது போல உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். என் அன்பை மட்டும் பற்றிக்கொள், அது உன்னை அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுவிக்கும். அகந்தை அழிப்பாய், பாரங்களை இறக்கி வைக்கும் கலை. உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்களுக்குப் பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன தெரியுமா? நான் செய்கிறேன், இது என்னுடையது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்ற அந்த நான் எனும் அகந்தைதான். இந்த அகந்தைதான் உனக்குச் சுமையை தருகிறது. ஒரு படகில் பயணம் செய்யும்போது உன் மூட்டையை உன் தலையிலேயே சுமந்து கொண்டிருந்தால் உனக்குத்தான் வலிக்கும். படகின் மீது அதை இறக்கி வைத்துவிடு. படகு உன்னையும் சுமக்கும், உன் மூட்டையையும் சுமக்கும். அதேபோல் உன் வாழ்வின் பாரங்களை என் மீது இறக்கி வைத்துவிடு. ஈசனே, இது உன் செயல், நான் உன் கருவி மட்டுமே என்று நீ நினைக்கும் கணமே உன் கவலைகள் மாயமாய் மறையும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் எனக்குச் செய்யும் அர்ப்பணிப்பாகச் செய். அப்படிச் செய்தால் அந்தச் செயலின் வெற்றியால் உனக்கு தலைக்கணம் வராது, தோல்வியால் உனக்கு மனச்சோர்வு வராது. கர்ம வினைகளின் பலன்கள் உன்னை தீண்டாமல் இருக்க உன்னை எனக்கு அர்ப்பணித்துவிடு. நீ நானாக இருக்கும் வரை அழுவாய். நீ என்னவனாக என்னவளாக மாறிவிட்டால் நான் உனக்குள் சிரிப்பேன். தியானத்தில் என்னை காண்பாய், உன் உள்ளமே என் கோயில். என்னைத் தேடி நீ எங்கெங்கோ அலைகிறாய், ஆனால் நான் உனக்கு மிக அருகில் உன் இதயத்தின் அந்தப்புறத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஒரு குளத்தில் நீர் சலசலத்துக் கொண்டிருந்தால் அதில் உனது பிம்பம் சரியாகத் தெரியாது. அதுபோலவே உன் மனம் கவலைகளாலும் எண்ணங்களாலும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும்போது உனக்குள் இருக்கும் என் தரிசனம் உனக்கு கிடைப்பதில்லை. மனதை அமைதிப்படுத்து. ஒரு நாளைக்குச் சில நிமிடங்களாவது கண்களை மூடி உன் சுவாசத்தை கவனி. அந்த நிசப்தத்தில் ஓம் நமசிவாய் என்ற நாதம் உன் ஆத்மாவிலிருந்து எழுவதை நீ உணர்வாய். தியானம் என்பது ஏதோ ஒரு கடினமான கலை அல்ல. அது உன்னோடு நீ பேசும் மொழி, உனக்குள் இருக்கும் என்னோடு நீ கலக்கும் தருணம். அந்த மௌனமான அமைதி உனக்குத் தரும் ஆறுதலை இந்த உலகத்தில் எந்தப் பொருளும் தந்துவிட முடியாது. வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்பு. அங்கே நான் உனக்காக காத்திருக்கிறேன். புது விடியல் உனக்காக, இருளுக்குப் பின்வரும் பேரொளி. இரவு எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் விடியலை தடுத்து நிறுத்த யாராலும் முடியுமா? உன் வாழ்வின் இருண்ட காலமும் அப்படித்தான். நீ இப்போது ஒரு குகைக்குள் இருப்பதைப் போல உணரலாம். ஆனால் அந்த குகையின் மறுமுனையில் வெளிச்சம் இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு நடந்து வரவேண்டும் என்பதற்காகவே இந்தச் சோதனை. தோல்விகளும் அவமானங்களும் உன் வாழ்வின் முடிவல்ல, அவை உன் வெற்றிக்கான படிக்கட்டுகள். இதோ உன் வாழ்வின் கிழக்குத் திசையில் மகிழ்ச்சி எனும் சூரியன் உதயமாகும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கண்களைத் துடைத்துக்கொள். பழைய கவலைகளை பிடித்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து நட. ஒவ்வொரு அடியிலும் உன் நிழலாக நான் வருவேன். நீ தடுமாறும்போது தாங்குவேன். நீ சோர்ந்து போகும்போது உன்னை சுமந்து செல்வேன். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும்.
புது விடியல் உனக்காக காத்திருக்கிறது. பயமின்றி புறப்படு மகனே, மகளே. என் அன்புக் குழந்தையே, இந்த உரையாடல் வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உன் ஆன்மாவோடு நான் நிகழ்த்திய ஒரு மௌனமான சந்திப்பு. நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ, எப்போதெல்லாம் இந்த உலகம் உன்னை தனிமைப்படுத்துகிறதோ, அப்போதெல்லாம் இந்த மொழிகளை உன் இதயத்தில் ஒலிக்கச் செய். நான் கைலாயத்தில் மட்டுமில்லை, உன் கண்ணீரின் ஈரத்தில் இருக்கிறேன், உன் புன்னகையின் வெளிச்சத்தில் இருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் சிவோகம் என்று நிறைந்திருக்கிறேன். இனி கவலைகளைச் சுமக்காதே, அவற்றை என்னிடம் தந்துவிடு. நான் உனக்குத் தரும் பரிசு அமைதி. அந்த அமைதியோடு உன் கடமைகளைச் செய். உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் என் விருப்பப்படியே நடக்கின்றன என்பதை உணரும்போது உனக்குத் தோல்வியே கிடையாது. பேரன்பும் பெருங்கருணையும் உன்னை எப்போதும் வழிநடத்தும். என் அபயகரம் உன் சிரசின் மேல் எப்போதும் இருக்கும். ஓம் சாந்தி. அன்பு பக்தர்களே, இந்த தெய்வீக ஆறுதல் மொழிகள் உங்கள் மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தந்திருந்தால், நீங்களும் அந்த ஈசனின் நிழலில் அடைக்கலம் புகுந்த ஒரு சிவன் பக்தர் என்றால், மறக்காமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய நம என்று பதிவிடுங்கள். அந்த மந்திரத்தின் அதிர்வு உங்கள் வாழ்வின் தடைகளை நீக்கட்டும். மேலும் துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஆறுதல் மொழிகள் சென்றடைய இதனை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் பகிரும் ஒரு சிறு நம்பிக்கை ஒருவரின் வாழ்வையே மாற்றக்கூடும். ஈசனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.